எனக்கு தெரிஞ்சு அவர் அட்டாக்கிங் ரொம்ப கம்மியா இருக்கிறதுனால பிரஷர் வந்து யுனைடெட் மேல அதிகமா இருக்கும்னு தோணுது. ஏன்னா எனக்கு என்ன சேஞ்ச் பண்ணி என்ன கிரியேட்டிவிட்டி வரும்னு எனக்கு புரியல எனக்கு. மிட்ஃபீல்ட்ல உகார்த்தேவை போட்டு கிளியிலின்னு கிளிக்கிறாங்க யுனைடெட் ஃபேன்ஸ். இவெல்லாம் சட்டையே போடக்கூடாது அப்படின்ட்டு. பட் இது வோல்டமாடி வாங்கின புது ஸ்ட்ரைக்கர்ஸ் லிஸ்ட்ல நல்லா செட்டில் ஆனது வோல்டமாடி தான் ஆக்சுவலா. வேற எல்லாருமே வந்துட்டு திணறிட்டு இருக்க டைம்ல வணக்கம் 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 மக்களே, வெல்கம் டு ஃபுட்பால் பேச்சு. இந்த வாரத்தோட பிக் கேம் சொல்லலாமா? பிக் கேம்னு சரி சொல்லுவோம். இருந்தாலும் வந்துட்டு ஓரளவுக்கு ஹைப் கொடுக்கணும் இந்த மேட்சுக்கு. அதுக்காகவே வந்துட்டு நியூ காசில் வர்சஸ் மான்செஸ்டர் யுனைடெட் பல வாரங்களா நல்லா ஆடிட்டு இருந்த இந்த ரெண்டு டீமுமே வந்துட்டு இப்ப ரீசெண்டா ரொம்பவே படுத்துட்டாங்க. என்ன நடந்ததுன்னு தெரியலடா, நல்லா தான் ஆடிட்டு இருந்தாங்க. நியூ காசில் வந்துட்டு கடைசியா எப்ப கிளீன் ஷீட் வச்சாங்கன்னு அவங்களுக்கும் தெரியல. அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் சங்கர் நான் சொல்லுவேன். அது ஏன் நீங்க கேட்கலாம். அந்த கியூட் பாய் சங்கர் கத்திட்டு இருந்தான். கடைசியில அவன் வந்ததுல இருந்து கிளீன் ஷீட்டே வைக்கல நியூ காசில். இது ஒரு காரணம். அங்க இருந்தா நம்மளோட கேப்டன் ஜி வந்துட்டு அடி வாங்கிட்டு போயிட்டாரு. போன கேம்ல ஹாஃப் டைம்ல இன்ஜர் ஆயிட்டு போயிட்டாரு. சோ வந்து ரெண்டு டீமுமே பலத்த அடியோட இந்த கேமை சந்திக்க போறாங்க. நீ என்ன எதிர்பார்க்கறதுல இருந்து? ஆமாண்டா, அதாவது நம்ம இந்த ப்ரீ சீசன் வந்து இந்த ரெண்டு கிளப்புக்குமே எக்ஸ்பெக்டேஷன் நல்லா இருந்துச்சு. ஏன்னா இங்க வந்து ஒரு ஃப்ரண்ட் த்ரீ, புது ஃப்ரண்ட் த்ரீ செம்மையா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரை வாங்கினாங்க. அப்புறம் அங்க பாத்தீங்கன்னா வந்து ஆமா ஈசாக்கோட சாகா முடிஞ்சு வோல்டமாடோ விசாவோ வாங்கினாங்க. ஓகே, அதுவும் நல்லா தான் இருக்க மாட்டிருக்கு அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தோம். இப்ப பார்த்தா இந்த ரெண்டு டீமுமே செம்மையா ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்காங்க. நியூ காசல் 11வது இடத்துல, யுனைடெட் வந்து 7வது இடத்துல இருந்தாலும் பயங்கர ஆஃப் அண்ட் ஆனா இருக்கு. ஒரு கேம் செம்மையா விளையாடுறானுங்க, ரிசல்ட் வர மாட்டேங்குது. இன்னொரு கேம் கேவலமா ஆடுறானுங்க, ரிசல்ட் எடுத்துறானுங்க. டேய் உங்களை எப்படா ஜட்ஜ் பண்றது அப்படிங்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல போய் நிக்குது யுனைடெட் பொறுத்த வரைக்கும். அதனால வந்து இப்போதைக்கு இந்த ரெண்டு கிளப்புமே போத் நீட் பாயிண்ட்ஸ், போத் நீட் வின்ஸ் அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன்ல தான் வந்து இந்த கேமே வருது. ஏன்னா போன வாரம் வந்துட்டு நியூ காசல் கேவலமா 2-0 லீட் இருந்ததை த்ரோ அவே பண்ணிட்டு அந்த கேமை வந்து டிரா பண்ணானுங்க. யுனைடெட் வில்லா கூட நல்லா விளையாடி ஆனா தோத்தானுங்க. அந்த கேம் வந்து பாத்தீங்கன்னா யுனைடெட் தானா அப்படிங்கிற கேள்வி நம்மளுக்கு இருந்துச்சு. நல்லா தானே விளையாண்டானுங்க அப்படின்னு சொல்லி, ஆனாலும் தோத்தானுங்க வில்லா கூட வந்து. சோ அல்டிமேட்லி இட்ஸ் ரிசல்ட்ஸ் பிசினஸ்ரா. ஓகேவா? நீ ரிசல்ட் எடுக்கணும். நீ எவ்வளவு கேவலமா விளையாண்டுக்கோ, எவ்வளவு நல்லா விளையாண்டுக்கோ, அந்த கேமை நீ ஜெயிச்சீனா வேலை முடிஞ்சு அப்படிங்கிற மாதிரிதான் வந்து there is no way to say that it is the proper way ன்னு சொல்லுவாங்களே. இந்த இப்படித்தான் ஃபுட்பால் விளையாடி ஜெயிக்கணுங்கிறதுலாம் எந்த வழியும் கிடையாது. ஓகேவா? இந்த கேம்ல யாருக்கு நிறைய பிரஷர் இருக்குன்னு நினைக்கிறேன் கோயிங் இன்டு தி கேம்? பிரஷர் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு டெஃபினட்டா யுனைடெட் சைடு தான். ஏன்னா நியூ காசில் அப்பப்போ வந்து கொஞ்சம் வின்ஸ் பிக்கப் பண்ணிட்டு இருக்காங்க. லாஸ்ட் கேமே ட்ரா தான், டஃப்பான கேம் தான். செல்சி ஏன்னா அவங்க வந்து டாப்ல இருந்த டீம் தான். ஸோ அவங்க ஆடுறப்ப சரி ஏதோ பண்ணி ஜெயிச்சிருக்கணும், அது நான் எதுவுமே சொல்ல முடியாது. பட் ஸ்டில் ஏதோ டீசெண்டா போயிட்டு இருக்கு. பட் இவங்க வந்துட்டு கொஞ்சம் லாசஸ்ல போயிட்டு இருக்குது. எனக்கு லாஸை விட இந்த டீம்ல வந்து எனக்கு கோல் த்ரெட்னு யாருமே இல்லை. உண்மையிலே வந்துட்டு யுனைடெட் எடுத்து பார்த்தோம்னா லாஸ்ட் கேம்ல வந்துட்டு உருப்படியான ஒரே ஒரு பிளேயர் தான், மேசன் மவுண்ட். அவனை தவிர அந்த டீம்ல வேற யாருமே நல்லா ஆடல. எனக்கு கேட்டனா செஸ்கோலாம் வந்துட்டு ஒண்ணுமே பண்ணல. அவங்களுக்கு அட்டாக்கிங் ஆப்ஷனே இல்லடா. ரைட் விங் லெஃப்ட் விங்ல வந்துட்டு எனக்கு ஒரு இம்பாக்டுமே கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. இதுல வர இதுக்கப்புறம் அம்மா ஆல்ரெடி கிளம்பிட்டானா இல்லையான்னு தெரியல. ஆப்பிரிக்கன் கிளம்பிட்டாச்சு. அங்க ஒரு த்ரெட் போயிடுச்சு. போன வாட்டி எல்லாம் யங்ஸ்டர்ஸ் இறக்கி விடுறாருடா ஃபுல்லா. டாரன் ஃபிளெக்சர் பையன் அவன்லாம் வந்து டெபியூ வின் பண்ண வேண்டிய கேம் அப்பயுமே வாய்ப்பு இல்லாத மாதிரி போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் வந்து சஸ்கே ஒருத்தர் ஜர்க்ஸி, அவருமே ஒரு இம்பாக்டும் கிடையாது. ஸோ எனக்கு தெரிஞ்சு அவர் அட்டாக்கிங் ரொம்ப கம்மியா இருக்கிறதுனால பிரஷர் வந்து யுனைடெட் மேல அதிகமா இருக்கும்னு தோணுது. ஏன்னா எனக்கு என்ன சேஞ்ச் பண்ணி என்ன கிரியேட்டிவிட்டி வரும்னு எனக்கு புரியல எனக்கு. இதுல ப்ரூனோ ஃபெர்னாண்டஸ் வேற அவுட். ஜர்க்ஸியை வந்து ஏசி மிலானோ ரோமாவும் வந்து லோன்ல வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அட்வான்ஸ் ஸ்டாக்ஸ் போயிட்டு இருக்காம. இந்த வின்டர் டிரான்ஸ்ஃபர் விண்டோ ஸ்டார்ட் ஆன உடனே எங்களுக்கு வந்து வேணும் அப்படிங்கிற மாதிரி ஜர்க்ஸி கூட வந்து பேச்சுக்கள் போயிட்டு இருக்காம. பட் ஏற்கனவே அட்டாக்கர் இல்ல, டியாலோவும் போயிட்டான், எம்போமோவும் போயிட்டான், மேசராய் வந்து அவனு 3 பேரும் போயிட்டானுங்க. அது இல்லாம டெலிட் இன்ஜர்டு, மெக்வாயர்ட் இன்ஜர்டு, இப்ப ப்ரூனோ ஃபெர்னாண்டஸ் இன்ஜர்டு. இவங்க எல்லாருமே கீ பிளேயர்ஸ். இவங்க எல்லாருமே ஏற்கனவே அவுட்டா தான் இருக்கானுங்க. 6-7 பேர் டீம்லயே இல்ல. அந்த மாதிரி கட்டத்துல தான் வந்து நெக்ஸ்ட் ஒரு 4 கேம். ஆக்சுவலா சொல்ல போனா இந்த ஒரு கேம் வேண்டியது கஷ்டம். அடுத்த 3 கேம் யார் தெரியுமா? பர்ன்லி, வுல்வ்ஸ் அண்ட் லீட்ஸ் நினைக்கிறேன்.
அடுத்த 3 கேம். சோ நல்ல சான்ஸ் டு பிக் அப் பாயிண்ட்ஸ் அந்த 3 கேம்லயுமே. யோசிச்சு பார்த்தா அவங்க 3 பேருமே டிராப் ஜோன் பக்கத்துல இருக்காங்க. நல்ல நல்ல சான்ஸ் இருக்கு அவங்களுக்கு வந்து பாயிண்ட்ஸ் எடுக்கிற. இந்த ஒரு கேம் தான் கஷ்டமான கேம். இந்த கேமுமே ஹோம் கேம் நியூகாசல்ல. நியூகாசல் அவே போய் ஆடினா கஷ்டங்கிறதோட ஏதோ பாயிண்ட் எடுத்துக்கலாம். பட் இங்க வந்து உன்னுடைய ஹோம் கேம். ஆனா இத்தனை பிளேயர் இல்ல, நீ சொன்ன மாதிரி மவுண்ட் மட்டும் தான் ஆடுறான். செஸ்கோக்கு எவ்வளவு பால் கொடுத்தாலுமே கான்பிடன்ஸே இல்ல. இப்பதான் இன்ஜுரில இருந்து வந்தான். சுத்தமா கான்பிடன்ஸ் இல்ல. பயங்கர ரஸ்டியா இருக்கான். அவனால பால் கண்ட்ரோலோ பால் ஸ்ட்ரைக்கிங்கோ ஸ்ட்ரகிள் பண்றான். நீ சொல்ற மெயினான பாயிண்ட் மிட்ஃபீல்ட்ல இருந்து பாலை வந்து எட்ஜ் ஆஃப் த பாக்ஸுக்கு எப்படி கொண்டு போகணும்னு தெரியல. தப்பி தவறி கொண்டு போயிட்டாலும் அங்க என்ன பண்றதுன்னு தெரியல. பேசிக்கலி ஐயோ இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலையே எங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி பயங்கர க்ளூலெஸ்ஸா இருக்காங்க. வெரி வெரி ஹார்ட் டைம்ஸ்ரா, அவ்வளோ சொல்ல முடியும். ரியலி ஆமா. ஏன்னா ஃபார்வர்ட்ல உங்களுக்கு டிசைசிவா இருக்க ஒரே பிளேயர் வந்து எம்புவேமோ. அவனும் இல்ல இப்ப. செஸ்கோ ஃபார்ம்ல இல்ல. மவுண்ட் ஒருத்தன் தான்டா உண்மையிலே நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இந்த லெவல் சூப்பர் ஆடுவான்ட்டு. வேற லெவல். போன கேம்லாம் ஒரு நல்ல பால் ஒன்று கொடுத்தான். செஸ்கோ லைட்டா தொட்டு இருந்தா அந்த இடத்துல கிராஸ் கொடுத்ததே பெரிய விஷயம். அந்த தொட்டு இருந்தா போதும், முடியல. கூனியா வந்து மொமெண்ட்ஸா இருக்குது கேம்ல. இதத்தான் நான் சொன்னேன்டா. இத வந்து ஊல்ஸ்டி அவன் இருந்துச்சுடா. நான் வாங்கும் போதே ஏதோ ஒரு பிளே யுனைடெட் வீடியோல நீங்க எல்லாருமே பாப்பாங்க. அதே சொல்லி நீ சொன்ன பாயிண்ட் நல்லா விளையாட அந்த மொமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா அவன் இருப்பான் கேம்ல. அந்த மொமெண்ட் அவன்கிட்ட இல்லைன்னா தலைவன் கேம்லயே இருக்க மாட்டான். திஸ் வாஸ் அதே குற்றச்சாட்டு தான் ஊல்ஸ்ல இருந்துச்சு அவன்கிட்ட. நீ ஞாபகம் இருக்கா? பயங்கரமா மோன் பண்ணுவான். அந்த மொமெண்ட்ல அவன் இல்லைன்னா அவன் அதை பத்தி கண்டுக்கவே மாட்டான். மத்தவங்க என்னமோ பண்ணுங்கடா, என்கிட்ட பால் கொடுத்தீங்கன்னா நான் பாப்பேன், இல்லைன்னா எதுவுமே பண்ண மாட்டேன்னு. இஸ் அ வெரி வெரி மொமெண்ட்ஸ் பிளேயர் தான் அவன். பட் அதுக்காக தான் அவனை வாங்கினாங்க. அவுட் சைட் ஆஃப் த பாக்ஸ்ல இருந்து ஷாட் எடு ஏதோ ஒரு எடர்ல மிஸ் பண்ணான்டா. நல்ல கிராஸ் அவன் தான் லாஸ்ட் மேன். எப்படி மிஸ் பண்ணான்னு தெரியல. அதெல்லாம் அடிச்சுடுவான். அதான். சோ கமிங் டு நியூகாசல் தி சைட், என்னடா ஒரு இட்ஸ் பீன் 17 கேம்ஸ் இப்போ. நியூகாசல் நீ எப்படி பாக்குற? நியூகாசல் ஆர் மோர் செட் தென் யுனைடெட் கரண்டா கேட்டலாம். அவங்க ஆமா அங்கங்க சொதப்புறாங்க. பட் போன கேமே வந்துட்டு அவங்களுக்கு ஆப்ஷன்ஸ் எவ்வளவு இருக்குன்னு பாத்துல. செகண்ட் ஹாஃப்ல அட்டாக்கிங் சப்ஸ்டியூட் எடுத்துட்டு பான்ஸ் வரான், இலாங்கா வரான், எக்கச்சக்கமான ஆப்ஷன் இருக்கு அவங்களுக்கு பெஞ்சில். ஸோ அட்லீஸ்ட் தேர் மோர் ப்ரிப்பேர்டு நம்ம சொல்லலாம். சரி ஒர்க் அவுட் ஆகல, பட் அவங்க ஃபார்முக்கு வந்துட்டாங்கன்னா அடிச்சு தூக்கிடலாம். கார்டன்லாம் வந்து நல்லா ஆடிட்டு இருக்காரு. அப்புறம் பான்ஸ் வந்து ஃபார்ம் பயங்கரமான ஃபார்ம்ல இருக்கான். ஸோ ஏதோ பண்ணி அவங்களால கோல் போடுற அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்குதா. அஃப்கோர்ஸ் அவங்க ஸ்டார்ட் பண்ண லெவலுக்கு கண்டினியூ பண்ண முடியல. பட் அது ஓல்டமாடி இப்போ வாங்கின புது ஸ்ட்ரைக்கர்ஸ் லிஸ்ட்ல நல்லா செட்டில் ஆனது ஓல்டமாடு தான் ஆக்சுவலா. வேற எல்லாருமே வந்துட்டு திணறிட்டு இருக்க டைம்ல அவரும் எக்கிடிகே மட்டும் தான் எனக்கு தெரிஞ்சு நல்லா ஈஸியா செட்டில் ஆயிட்டானுங்க. ஸோ அதனால குட் ஃபார் இது. வேற என்ன நீ என்ன எதிர்பார்க்கற? லைக் நியூகாசல் டீம்ல இருந்து இந்த கேம்ல என்ன எதிர்பார்க்கற? நீ சொன்ன சாலிடான ஸ்குவாட் அவங்க. நீ சொன்ன அதே எக்ஸாக்ட் பாயிண்ட். அது நல்ல ஸ்குவாட் அவனுங்க. விசா, வோல்டமாடா, கார்டன், பான்ஸ், இந்த பக்கம் வந்து ஜேக்கப் மர்ஃபி, எலாங்கா மட்டும்தான் கேவலமா ஆடிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு குற்றச்சாட்டு இருக்காங்க அவன் மேல. அடே ஒழுங்கா ஏதாச்சும் பண்றா அப்படின்னு சொல்லிட்டு 6 டாப் ஃபார்வர்ட்ஸ். அது நீ யோசிச்சு பாத்தீங்கன்னா அவங்க ஃபார்வர்ட் லைன்ல 6 பேர் செம்மையா ஆடுற 6 பேர் இருக்கானுங்க ஃபார்வர்ட்ல. மிடில் பிட்ச்ல எடுத்து பாரு, டொனாலி, ஜோலின்டன், கிமாரஷ், வேற யாரு நம்ம லூயிஸ் மைலி சப்ல இருந்து வந்தா அவன் ஆடலாம். அது ஒரு சாலிட் இனஃப் மிட் இருக்குது. ஓகேவா? அது இருக்காரு. எப்படி அவங்களால ஒரு கண்ட்ரோல் இல்லாம ஆட முடியும்னு தெரியல. ஹோம்ல 2-0 லீட் எடுத்து செம்மையா 45 மினிட்ஸ் நீ விளையாடிட்டு அடுத்த 10 நிமிஷத்துல நீ தூங்கி அவங்கள வந்து 2-2 டிரா ஆக வச்சிருக்க. விச் இஸ் வெரி வெரி ஒரு எடியோவை பார்க்கும் போது என்னடா இது அப்படிங்கிற மாதிரிதான் எடியோவுக்கே தோணும். ஏன்னா அவ்வளவு நல்லா விளையாடிட்டு 10 நிமிஷத்துல போய் இப்படி கேவலமா விடுவீங்களா? அது ஒரு கேவலமான மிஸ்டேக் வேற. அந்த லாங் பால்ல மாலிக் தியா ஒருவேளை போப் இருந்தா பெட்டரா இருக்குமோ. ராம்ஸ்டேல் மேல தப்பு குற்றச்சாட்டு வைக்கலாமா? நீ இப்படியே நீ சொல்லி கோல் கீப்பர்லாம் அந்த கோல்லாம் வந்து நீ என்ன சொல்றன்னு தெரியல. கை கீழே தான் போச்சு. அதான் ஒரு 50 நிமிஷம் மேல கான்சென்ட்ரேஷன் போயிடுமே. ஒருவேளை அதுவாதான் இருக்குமா பிரச்சனை? ஃப்ரீ கிக் பத்தி அப்படித்தான் யோசிச்சேன். ஏன்னா ரீஸ் ஜேம்ஸ் எஃபர்ட்டே இல்லாம அடிச்சான்டா அந்த கோலை. ஏன் கீப்பர்னால வரவே முடியல அப்படின்னு தான் இருந்துச்சு எனக்கும். நீ கேட்ட பாயிண்ட் படி பார்த்தோம்னா என்ன இதை கூட வந்து தடுக்க முடியாதா? அங்கிருந்து அவ்வளவுதான் ஆச்சு இங்க சரி வரதுக்கு அப்படிங்கிற எனக்கு அந்த கொஸ்டின் இருந்துச்சு. பட் ஓவராலா ஹேட் அ வெரி குட் ஸ்குவாட்ரா. இட்ஸ் ஜஸ்ட் நாட் கிளிக்கிங். செம்ம ஸ்குவாட் இருக்கு அவங்களுக்கு. அந்த பிளேயர்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்தா they are more than capable to finish top 6. அந்த மாதிரி தான் ஸ்குவாட் இருக்கு அவங்களுக்கு. ஆனா unfortunately it's not clicking. இந்த வீக்கெண்ட் another chance against United who are already struggling. நீ இங்க போய் நல்லா நீ ஓல்ட் ட்ராஃபர்டா இருந்தாலுமே
நல்ல சான்ஸ் இருக்கு நீ வந்து பாயிண்ட்ஸ் எடுக்கிறதுக்கு. ஆனா நீ டர்ன் அப் ஆகணும், கேம் கண்ட்ரோல் பண்ணணும். அவங்க ஏற்கனவே தத்தளிச்சிட்டு இருக்காங்க. எந்த வித கிரியேஷனும் பண்ண முடியாம எங்க இருந்தா நம்ம வந்து ஏதோ கிரியேஷன் பண்ணி பால வின் பண்ணி ஏதோ ஒன்று பண்ணலாம் அப்படிங்கறத அவங்க இது பண்ணிட்டு இருக்கும்போது அங்கேயே போய் நீ ஸ்ட்ரகிள் பண்ணினா அதோட மோசம் தான் உனக்கு. ஓகேவா? திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கேம் ஃபார் நியூ காசல் ஆல்சோ டு கெட் சம் பாயிண்ட்ஸ் டு மூவ் அப் த டேபிள். ஓகேவா? யுனைடெட் பத்தி சொல்லவே தேவையில்ல. இட்ஸ் வெரி வெரி டைட்ரா அந்த ஒரு, ஏன்னா டாப் 3 மூவ் அவே ஆயிட்டாங்க. இந்த 4 5 6 7 8 வந்து செம்ம டைட்டா இருக்கு. இப்போ ஒரு 3 பாயிண்ட்ஸ் 4 பாயிண்ட்ஸ்ல இந்த எல்லாருமே செப்பரேட் ஆயிருக்காங்க. சோ ஈச் கேம் வில் டெஃபினெட்லி கவுண்ட் மோர் இந்த நெக்ஸ்ட் ஒரு 5 கேம்ஸ் அட்லீஸ்ட் எண்ட் ஆஃப் ஜனவரி வரைக்கும். ஈச் கேம் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சோ போத் சைட்ஸ் நீ பார்க்கும்போது வந்து இட் இஸ் வெரி வெரி க்ரூஷியல். யுனைடெட்ல வந்து பார்த்தோம்னா லெமன்ஸ் இவங்க மெக்வயர் டிலிட்லாம் வருவாங்களான்னு தெரியல. பார்த்தா லாஸ்ட் கேமோட லைன் அப் தான் ஷா, எய்டன் ஹவன் சூப்பரா ஆனா, லெனி யோரோ அந்த 2 கோலுக்கு செம்மையா ஏண்டி உனக்கு தான் தடுக்க முடியாதா அப்படின்னாங்க. ஏய் அது ரொம்ப கஷ்டம்டா. அந்த ராஜர்ஸ் வந்து அந்த இடத்துல லெப்ட்லயும் போவான் ரைட்லயும் போவான், கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். மிட்ஃபீல்ட்ல உகார்த்தேவை போட்டு கிளிக்கிறாங்க யுனைடெட் ஃபேன்ஸ். இவெல்லாம் சட்டையே போடக்கூடாது அப்படின்ட்டு. இப்ப ப்ரூனோ வேற அவுட், மெயினும் இன்ஜர்டு, அவனும் ஒரு மாசம் இன்ஜர்டுங்கிறானுங்க. லைனப் எப்படி இருக்க போறேன்னு எனக்கு தெரியல சீரியஸா. ஆமா, லைனப் எதிர்பார்க்க முடியல. பட் எனக்கு தெரிஞ்சு கோல் கீப்பரும் பிக்கப் பண்ணோம்டா. ஒனானா ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் வந்தா ஒரு மினி ஒனானாவா இவர் உருவாக்கிட்டு இருக்காரு. இது டூ மச், இது டூ மச். நீ செகண்ட் கோலை ட்ரை பண்ணிருக்கலாம், அது கை பட்டு உள்ள போதுடா. அவர் ஸ்ட்ராங் ஹேண்ட்ஸ் இல்ல அப்பனா, அதனால சொல்றேன் ஓரளவுக்கு கொஞ்சம் பெட்டர் ஆக்கலாம். அதனால ஒரு வருத்தம் இருக்குது. அவன் மச்ச பெட்டரா இருக்கறனாலதான் 7வது 8வது இருக்காங்க. இதே ஒனானா இருந்தா மறுபடியும் 12 13 தான் இருந்திருக்கும். கையில கட்டி போட்டீங்களே. இப்படி சமைச்சதுக்கு நியாயமா கையை வெட்டி போட்டுருக்கணும். கட்டி போட்டது தப்பு தான்டா. லெமன்ஸ் இருக்கறனாலதான் பரவாயில்ல, சரியா? அநியாயத்துக்கு பேசக்கூடாது லெமன்ஸ். பட் ஐ மீன் இம்ப்ரூவ்மெண்ட் தேவைன்னு கேட்டா இம்ப்ரூவ்மெண்ட் தேவைனா நியூ காசல் ஸ்குவாட்ல ஒண்ணுமே இல்லடா. பால் டிஸ்ட்ரிபியூஷன்லாம் ஒண்ணும் இல்ல. ஓகே, ஒரு அட்டாக் அவன் கோல் அடிக்கணும், பால் பின்னாடி வருது, டக்குன்னு டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியல ஃபார்வர்ட்ல. அந்த விஷயத்துல ராம்ஸ்டேல் வே பெட்டர். சரியான பால் கொடுத்தா பான்ஸுக்குலாம், அவன் லாங் பால்லாம் அந்த குவாலிட்டி லெமன்ஸ் கிட்ட கிடையாது. கண்டிப்பா அதை அவங்க இம்ப்ரூவ் பண்ணி தான் ஆகணும். சோ கோல் கீப்பர் பேட்டில் பார்த்தாலுமே அட்வான்டேஜ் நியூ காசல் தான் இன்னமும், ராம்ஸ்டேல் இருந்தாலும். ஷார்ட் ஸ்டாப்பிங் நல்லா பண்றா லெமன்ஸ். சோ இந்த கேம்ல வந்து அல்டிமேட்டா தேவைப்படலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து நியூ காசல் இந்த கேம்ல ஆஸ் யூஷுவல் அந்த பக்கம் பான்ஸ் கார்டன், இந்த பக்கம் மர்ஃபி அண்ட் எலாங்கா வந்து they are going to put a lot of crosses into the box. லிசாண்ட்ரோ மார்டினஸ் ஸ்லோவா இஸ் கமிங் இன்டு தி டீம் பேக். ஒரு 20 நிமிஷம் 30 நிமிஷம் 45 நிமிஷம் சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா மினிட்ஸ் கொடுக்கறாப்ல. he could potentially start அந்த கேம்ல. ஓகேவா? அப்படி ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா ஏரியல் டியூவல வின் பண்றது வந்து ரொம்ப கஷ்டம். வித் வால்டமாடா இந்த மிடில், அவனுக்கு தான் எல்லா கிராஸும் போட போறாங்க. நீ வந்து லிசாண்ட்ரோ மார்டினஸ் அங்க நிக்க வைக்கிறதா இருக்கட்டும், எய்டன் ஹெவனோ இல்ல லெனியோரோவோ யாரா இருந்தாலும் அந்த ஹெட்டர் டியூவல்ஸ் வின் பண்றதுக்கு ரெடியா இருந்தாலே பாதி கேம் அந்த சால்ட். ஏன்னா நீ சொன்ன மாதிரி வோல்டமானா தான் அங்கேயும் கோல் போடுறான். ஒன்னும் மத்தவங்க எல்லாரும் கோல் போடுறாங்கன்னா சொல்லவும் முடியாது. பட் அதை வந்து ஸ்டாப் பண்ணணும் இவங்க. அதான் வந்து மெயினான அது வந்து ஆக்சுவலா ஓப்பன்டா ஒரு டாக்டிக்கல் சீக்ரெட்லாம் ஒன்றும் கிடையாது. எல்லா மேட்ச்லயும் தான் பண்றாங்க. கார்டனும் யாரும் லைக் அந்த லாங் பால் வந்து கிராஸ் லைக் பர்ஃபெக்ட் லொகேஷன்ல இருந்து கிராஸ் போடுறாரு. வோல்டமாடி ஈஸியா வின் பண்ணிடுறான். அகேன்ஸ்ட் ஆர்சனல் கேப்ரியலையும் பீட் பண்ணியாச்சு. ஸோ அவன் ஈ ஹாஸ் தி குவாலிட்டி டு பீட் த பெஸ்ட் டிஃபெண்டர்ஸ். அப்படி இருக்கும் போது வந்துட்டு இங்க ஒரு 2 சின்ன பசங்க அப்புறமா ஒரு லிசாண்ட்ரோ மார்டினஸ் இவரை பீட் பண்றதுக்கு அவ்வளவு கஷ்டம் பட மாட்டாரு. எப்படி தடுத்து நிறுத்துவாங்கன்றத நான் வெயிட் பண்ணி பார்க்கணும். ஆமா, ஃபார் மீ இட் will end in a draw most probably. ஒரு 1-all draw இல்ல 0-all draw கூட நிறைய சான்ஸ் இருக்குது. வாய்ப்பே இல்லை. நான் வந்து கண்டிப்பா ஒரு நியூ காசில் வின்னு சொல்றேன்டா. ஒரு 3-1 டு நியூ காசில். எல்லாமே ஹெடர் கோல் தான் அப்படின்னு நீ வந்து சொல்ற. மக்கள் நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து காமெண்ட்ஸ்ல போடுங்க. ஏதாச்சும் பாயிண்ட்ஸ் வந்து சோட் பண்ணியிருந்தா நியூ காசல் எப்படி இந்த கேமை வின் பண்ணலாம், இல்ல யுனைடெட் ஏதாச்சும் டிஃபரெண்டா பண்ணா அந்த கேமை வின் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம காமெண்ட்ஸ்ல போடுங்க. இந்த கேமை எல்லாம் முடிச்சுட்டு அடுத்த வாரம் நானும் சுபாஷ் உங்களை மீட் பண்றோம். until then bye bye.